2026ஆம் ஆண்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்திட உறுதியேற்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. வாக்குச்சாவடியில் திமுகவுக்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்க பாடுபட்டு வரலாறு படைப்போம் என்றும் திட்டவட்டம். தூத்துக்குடி மாவட்டம் மீளவிட்டானில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மினி டைடல் பார்க் ரிமோட் மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தூத்துக்குடியில் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றார். திருக்குறள் அதிகாரங்களை துணையாக கொண்டு எதேச்சாதிகாரத்தை வெல்வோம், வள்ளுவம் போற்றி வாழ்க்கை சிறந்திடட்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து. எல்லா நாட்களிலும் திருக்குறளை போற்றுவோம், அதன் வழி நடப்போம். கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை திறப்பின் வெள்ளி விழாவை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு மு.க. ஸ்டாலின் மடல். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையே அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலத்தின் கழுகு பார்வை காட்சிகள். 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலத்தை திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு குழு விசாரணை. பாலியல் வன்கொடுமை மற்றும் எஃப்ஐஆர் அறிக்கை லீக் ஆனது தொடர்பான 2 வழக்குகளையும் விசாரிக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது தேசிய மகளிர் ஆணையம். திங்கட்கிழமை விசாரணையை தொடங்க உள்ளதாக தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் 14 பேருக்கு சம்மன் அனுப்ப திட்டம். விசாரணையை துவங்கியது பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிகள் நலனை பாதுகாக்க 16 பேராசிரியர்கள் கொண்ட குழு அமைப்பு. பல்வேறு பணிகளுக்கு குழுக்கள் அமைத்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் ஆணை. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். முழு கண்காணிப்புடன் காவலர்கள் பணியை மேற்கொள்ள வேண்டும் என பல்கலைக்கழக நிர்வாக குழு அறிவுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழகத்தில் தீவிர பாதுகாப்பு. ஏற்கனவே 140 செக்யூரிட்டிகள் இருக்கும் நிலையில் அதனை 180ஆக உயர்த்த முடிவு. தமிழகம் முழுவதும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அறிவுறுத்தல். கல்வி நிறுவனங்களின் வளாகத்தில் புகார் தீர்ப்பாயம் அமைக்கப்பட வேண்டும். மாணவிகளின் பாதுகாப்பே முக்கியம் என உயர்கல்வித்துறை கூடுதல் செயலாளர் உத்தரவு. கல்வி நிறுவனங்களுக்கு சம்பந்தமில்லாத நபர்களை உள்ளே அனுமதிக்க கூடாது. கல்வி நிறுவனங்களுக்கு சம்பந்தமில்லாத வெளியாட்கள் நடமாட்டம் இருந்தால் உடனே புகார் அளிக்க உயர்கல்வித்துறை ஆணை. கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு. சுமார் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு பின் சமாதானம்.
கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் காரசார விவாதம் நடப்பது சகஜம்தான் என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. ஐயா எங்களுக்கு எப்போதும் ஐயாதான் என பேச்சு. இளைஞரணி தலைவராக முகுந்தன் அறிவிப்பு குறித்த கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க மறுத்த அன்புமணி ராமதாஸ், உட்கட்சி பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்கிறோம் என பதில். புத்தாண்டை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்கள். தாம்பரம் பெருங்களத்தூர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்ட ஆம்புலன்ஸ். வழி விடுவதற்கு கூட இடமில்லாமல் தத்தளித்த வாகனங்கள். சென்னை பல்லாவரம் அருகே காவலர் சீருடையை அணிந்து கடை வியாபாரிகளை மிரட்டி 15,000 ரூபாய் வசூல். ஸ்ரீபெரும்புதூர் வெங்காடு கிராமத்தைச் சேர்ந்த முரளி என்பவரை கைது செய்த போலீசார். தமிழ்நாட்டில் வரும் ஜனவரி 4ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை நிலையூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தயாராகும் காளைகள். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு 16 நாட்களே இருக்கும் நிலையில் காளைகளுக்கு தீவிர பயிற்சி. திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா திங்கட்கிழமை தொடங்குகிறது. திருநெடுத்தாண்டகத்துடன் தொடங்கும் விழாவில் சொர்க்கவாசல் திறப்பு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறுகிறது. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு மீண்டும் திறக்கப்படுகிறது. மகரவிளக்கு பூஜைக்காக ஸ்பாட் புக்கிங் கவுண்டர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. உலகின் தொன்மையான மொழி தமிழ் என்பதில் இந்தியர் அனைவருக்கும் பெருமை. 117வது மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். குருத்வாராவில் கரைக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் அஸ்தி முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்ட நிலையில் கரைப்பு. திங்கட்கிழமை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். ஸ்பேஸ்டெக்ஸ் AB என 2 சிறிய செயற்கைக்கோள்களை ராக்கெட் சுமந்து செல்கிறது. விதிமுறைகளை மீறப்பட்டதாக கூறப்படும் பீகார் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முதல் நிலை தேர்வை மீண்டும் நடத்த கோரி போராட்டம். ஜன் சுராஜ் தலைவர் பிரசாந்த் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. உத்தரகண்ட் மாநிலம் பத்ரிநாத் கோயிலில் கடும் பனிப்பொழிவு. கோயிலின் மீது வெண்போர்வை போல் தென்பட்ட காட்சிகள் வெளியீடு. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் மைதானத்தில் உள்ள ஆனஸ் போர்டில் இடம்பெற்ற நிதிஷ்குமார் ரெட்டியின் பெயர். டெஸ்டில் சதம் மற்றும் ஒரே இன்னிங்ஸில் 5 விக்கெட்களை வீழ்த்தியதற்காக கௌரவிப்பு. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முதன்முறையாக முன்னேறியது தென்னாப்பிரிக்கா.
பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்டில் 2 விக்கெட்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா த்ரில் வெற்றி பெற்று முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி. இந்தியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா 333 ரன்கள் முன்னிலை. 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 4வது நாள் ஆட்டத்தை நிறைவு செய்தது ஆஸ்திரேலியா. அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி படத்தின் சவதிகா பாடல் யூடியூபில் 5 கோடி பார்வைகளை கடந்தது.